பள்ளிகளிலே நாம் பெறக்கூடிய வெற்றிகள் வாழ்வில் நாம் பெறக்கூடிய பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமாக அமைகிறது. இந்த வெற்றிகளை பெற என்னென்ன ஸ்டெப்ஸ்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ சீரீஸில் பார்த்து வருகிறோம். என்னுடைய பேர் ஆல்ஃபிரட் ஜான். நாகை st.Michael அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். டேக் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அண்டர் எக்ஸாம் கண்டிஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தேர்வுகள் வரும்பொழுது அதற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ப்ராக்டிஸ் டெஸ்ட் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய எக்ஸாம் கண்டிஷன்ஸில் நீங்கள் எழுதுகிற தேர்வுகளை போல் இருக்க வேண்டும். அதாவது 2.5 மணி நேரம் இருக்க வேண்டும், முழுமையான தேர்வாக இருக்க வேண்டும். தேர்வில் என்னென்னலாம் கேள்விகள் வருமோ அதை போன்றவே அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட். இது எதற்கு உதவும் என்றால், உங்களுடைய தேர்வில் எழுதும் போது இருக்கக்கூடிய டைம் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த டைம் ப்ரெஷரை நீங்கள் எவ்வாறு சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு பெருவாக உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல், பள்ளியினுடைய வருட அட்டவணையை பார்த்து எப்பெல்லாம் உங்களுடைய மேஜர் டெஸ்ட் வருது, மிட் டேர்ம் டெஸ்ட் எப்போ வருது, குவார்டர்லி ஹாஃப் இயர்லி டெஸ்ட் எப்போ வருது, சம்மேட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து மினிமம் 2 வீக்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய மேஜர் டெஸ்ட்டாக இருந்தால் மினிமம் 4 வீக்ஸ் முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கணும். தேர்வுகளுக்கு கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவசரமாக பாதி படிக்காமல் அப்படி போகக்கூடாது. கம்ப்ளீட்டான அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவதற்கான ஒரு டைமை நீங்கள் மார்க் பண்ணி அதை உங்களுடைய ரிமைண்டர் காலமில் செட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது விஷயம், ஹவு டு கான்ட்ரிபியூட் ஆஸ் வெல் அஸ் ஹவு டு அச்சீவ். அதாவது நம்ம பள்ளிகளில் போய் படிக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே என்னென்னா, புதிய பல திறன்களை கற்றுக்கொள்வது, பல நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வது. இதெல்லாம் எதற்குன்னா மற்றவர்களுக்கு உதவுவதற்காக. அதை விட்டு நம்ம வெறும் நம்மளுடைய படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்றால் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் குறையும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் முற்றிலுமாக குறைந்துவிடும். சரி, எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது? நம்ம ஒரு ஃபண்ட் ரைசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பள்ளிகளில் இருக்க வாலண்டியர்ஷிப் பண்ணலாம், அப்புறம் மற்றவர்களுக்கு உதவலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியுமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது. ஸோ இஃப் யூ பேலன்ஸ் பிட்வீன் யர் அச்சீவ்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன், யூ வில் கீப் கோயிங். நான்காவது விஷயம், ஃபைண்டிங் எ பர்பஸ் இன் லைஃப். அதாவது பள்ளிக்கு செல்வது வெறும் மதிப்பெண்களை பெற்று வெறும் நமக்கு மற்றும் வெற்றிகளை பெறுவதற்கல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாட் வி வாண்ட் டு பிகம், அதற்கான கேள்விகளை நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கணும். என்னுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன, நான் என்ன மாதிரியான மற்றவர்களுக்கு எந்த மாதிரி உதவ போகிறேன், என்னுடைய கடமைகள் என்ன, என்னுடைய பொறுப்புகள் என்ன, நான் யாராக மாற விரும்புகிறேன். இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு என்ன கொடுக்கும், படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கும். ஸோ when you know what you want, but if you know why you want that, then the how becomes very very easy for you. ஐந்தாவதான விஷயம், யாரையும் எந்த நேரத்திலையும் பிளேம் பண்ண போகிறதில்ல. மற்றவர்கள் மீது குறை சொல்வது என்பது அது இட்ஸ் எ விக்டிம் மென்டாலிட்டி. அதை குழந்தைகள் என்றைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் பெற்றோர்களை குறை சொல்வது, நண்பர்களை குறை சொல்வது, ஆசிரியர்களை குறை சொல்வது, பள்ளியை குறை சொல்வது, பள்ளியில் இருக்கும் முதல்வர்களை குறை சொல்வது, ஈவன் அரசாங்கத்தை குறை சொல்வது, இதெல்லாம் யாருன்னா தோல்வியாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். வெற்றியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தாங்களே பொறுப்பாளர்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். குழந்தைகள் தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கிட்டும்.